ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு தீபு கிச்சன். கொஞ்சம் தொண்டை சரியில்லைங்க, அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தை வெள்ளிங்க, இன்னைக்கு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அம்மாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா அம்மன் கோயில்களையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் தை வெள்ளி ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கு நெய்வேத்தியமாக நான் பருப்பு பாயாசமும் பாசிப்பருப்பு பாயாசமும் பாலும் வச்சுருக்கேங்க. பிஸ்கட்டு, காக்காய்க்கு சாதம் வைக்கணும், பிஸ்கட் வச்சுருக்கேங்க. சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி ஒரு 5 சுமங்கலிகளுக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சேங்க. பிளானே இல்லை, ஒருத்தருக்கு தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க. பண்ணுறதுக்கு குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். லக்ஷ்மி காசை வச்சு 108 அஷ்டோத்திரம் சொல்லுவேங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த காசை வச்சு லக்ஷ்மி பூஜை வச்சேன். அது ப்ளவுஸில் இருந்தது தாங்க, ப்ளவுஸ்காண்டி வாங்கினது தான். அதை நான் அப்படியே அதில் யூஸ் பண்ணி. இது பார்த்திங்கன்னா ஜப மாலை. இதை நம்ம 108 மந்திரம் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 20 ரூபா தாங்க. இந்த ஜப மாலை நம்ம பூஜை ரூமில் வைக்கிறனால ஒன்றுமே ஆகாதுங்க. நான் இது வாங்கி 2 மாதம் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. வாங்கி பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கவுண்டிங்காண்டி தான் அது யூஸ் பண்ணுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. பெருசாலாம் அது வைக்கிறனால எந்த ஒரு தீங்கும் இல்லைங்க. அதை வைக்கிறனால பார்க்குறனால ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலையில் விளக்கேற்றி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா மீனாட்சி லக்ஷ்மி, நான் வீட்டில் வெள்ளியில் வாங்கி வச்சுருக்கேங்க லக்ஷ்மி. அதை பச்சரிசி வச்சு வெத்தலை வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணுன்றது அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம சும்மா கும்பிட்டாலே போதும். ஒரு வெத்தலை பாக்கு பத்தி சூடம் வச்சு கும்பிட்டாலே போதுங்க. நம்ம எல்லா சுபிக்ஷமும் கிடைக்குங்க. நம்ம அப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் கும்பிடணும்னு நம்மளுக்கு எந்த ஒரு வரமுறையும் இல்லைங்க. இது சரஸ்வதிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் தெரிஞ்சால் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கண்ணாடி கிளாஸ் வச்சுருங்க. இதில் நம்ம என்ன, நம்மளுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா அதுதான் நம்ம குலதெய்வமாக நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வம், அப்புறம் விநாயகர் பூஜை பண்ணிட்டு தாங்க எந்த ஒரு பூஜையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் 108 மந்திரத்தை சொல்லி இதை முடிச்சுட்டு சோஸ்திரம் படிச்சுட்டு அவ்வளோதாங்க, பூஜை முடிஞ்சிச்சு. டெய்லியும் பசுமாடு வருங்க. நான் டெய்லியுமே இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற வேஸ்ட்டை கொடுப்பேன். நீங்களும் கொடுங்க. அன்பை யார்கிட்ட வேணாலும் காட்டலாங்க, கொடுக்கலாங்க. அது தப்பே கிடையாது. யார் ரூபத்தில்னாலும் வருவாங்க. அது குழந்தையா கூட வருவாங்க, என்ன ஜீவராசிகள்னாலும் வருவாங்க. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு தண்ணி இருந்தால் கூட மோந்து கொடுங்க. வந்தவங்கள வாங்கன்னு கேளுங்க. அது ரொம்ப நல்லது, நல்ல பழக்கமும் கூட. சில பேர் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. நெல்லிக்காய் இருந்துச்சுங்க, பெரிய நெல்லிக்காய், அதையும் வச்சு நான் தானம் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப சிறப்புங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. தானம் கொடுக்க கொடுக்க நம்மளும் வளரும், வளர்ச்சி பெறுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.